பொறவாச்சேரி முருகன் கோவிலில் இருக்கும் மூலவரை வடிவமைத்த பிறகு சிற்பியின் கைகளில் இருந்து கட்டவிரல்கள் வெட்டப்பட்டது. மன்னனின் கட்டளையை மீறி பொறவாச்சேரியில் உருவாக்கிய சிற்பத்தை போன்றே எட்டுக்குடியில் 6 முகம் கொண்ட ஒரு அழகான உயிரோட்டமான சிலையை வடிவமைத்தான் அதே சிற்பி. அதன் விளைவால் அவனது கண் பார்வையும் பறிக்கப்பட்டது. இந்த 2 கோவில்களின் கதைகளை பற்றி நேற்றும் முன்தினமும் நம் சேனலில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சிதான் இன்றைய பதிவு. கண் பார்வையை இழந்த சிற்பி தனது மனைவி மகளுடன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்திற்கு குடிபெயர்ந்தான். கண் பார்வை இல்லாவிட்டாலும் தன் குடும்ப வறுமையை போக்க மகளின் உதவியோடு சின்ன சின்ன சிற்பங்களை செய்து வாழ்ந்து வந்தான் அந்த சிற்பி. ஒரு நாள் அவன் வசிக்கும் ஊரில் உள்ள ஒரு சிவன் கோவிலுக்கு முருகர் சிற்பம் வடிவமைக்க வேண்டி ஒரு தேவை ஏற்பட்டது. சிற்பியின் கதையை அறிந்த ஊர் மக்கள் இந்த முருகர் சிற்பத்தை வடிவமைக்கும் பொறுப்பையும் அவனிடமே ஒப்படைத்தனர். வழக்கம் போல் முருகரை மனதில் வணங்கி தன் மகளின் உதவியோடு சிற்ப வேலையை ஆரம்பித்தான் சிற்பி. பல நாட்களையும் சிரமங்களையும் கடந்த பிறகு முருகர் அருளோடும் மகளின் உதவியோடும் பொறவாச்சேரியிலும் எட்டுக்குடியிலும் செய்த அழகான சிற்பத்தை போன்றே இங்கும் ஒரு உயிரோட்டமான சிற்பத்தை வடிவமைத்து முடித்தான் சிற்பி. தான் வடிவமைத்த இந்த அழகான முருகர் சிற்பத்தை காணும் பாக்கியம் எனக்கு இல்லை என்ற விரக்தியில் தான் கையில் வைத்திருந்த உளியை வீசி எறிந்தான் சிற்பி. அது தவறுதலாக அருகில் இருந்த தன் மகளின் உடம்பில் மேல் பட்டு சிற்பியின் கண்களில் தெளிக்கும் அளவுக்கு இரத்தம் பீரிட்டது. கண்களை துடைத்த அந்த சிற்பிக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. கண்களை துடைத்த பிறகு அவன் முன்னால் தோன்றியது அவன் வடிவமைத்த அந்த அழகான முருகர் சிற்பமே. இழந்த கண் பார்வையை திரும்ப பெற்ற சிற்பிக்கு முருகன் அருளால் இழந்த கட்ட விரல்களும் மீண்டும் கிடைக்க பெற்றான். இந்த நிகழ்வு நடந்த பிறகுதான் இந்த ஊர் எங்கன் என்று அழைக்கப்பட்டது. சிற்பி வடிவமைத்த இந்த 3வது முருகர் சிற்பம் எங்கனில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் சிவன் கோயிலில் தாங்க இருக்கு. இங்குள்ள முருகரை வழிபட்டால் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறலாம் என்பது நம்பிக்கை. இந்த 3 அழகான முருகர் சிற்பங்களை வடிவமைத்த அந்த சிற்பியின் சமாதியையும் எங்கனில் உள்ள கோவிலில் நாம் காணலாம். நாளை சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோயிலை பற்றி பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.